ஹலோ. ஹலோ, வேளச்சேரி இன்ஸ்பெக்டரா? நான் ஷெஃப் ஹரி பேசுகிறேன் சார். சொல்லுங்க சார். சார் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்னன்னு சொல்லுங்க. சார், நம்ம ஃப்ளாட்ல இருந்து சந்தோஷ்னு ஒரு பையனை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்கல்ல? ஆமா சார். வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டை அடிச்சு மண்டையை உடைச்சிருக்கிறான். கேட்க போன என்கிட்டயே கை நீட்டி பேசினா சார். அதான் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்கேன். சார், அந்த பையன் எனக்கு வேண்டப்பட்ட பையன். ஓகே சார். ஒரு செலிபிரிட்டியா இருக்கிற நீங்களே சொல்லும்போது எனக்கு ஓகே தான். பட் இருந்தாலும் அவன் டிபார்ட்மெண்ட்டுக்கு எதிரான மனநிலையில் இருக்கிறதுனால ஒரு வார்ன் பண்ணி அனுப்பி வச்சிடுறேன். தேங்க்யூ சார். அப்புறம் நான் உங்ககிட்ட பேசினது யாருக்கும் தெரிய வேண்டாம். நீங்களா உங்க பொறுப்புல விடுற மாதிரி செஞ்சிருங்க. கண்டிப்பா சார். ஓகே. சார், என்னோட புள்ள வேணும்னு எதுவும் செய்யல சார். ஏதோ ஆத்திரத்துல செஞ்சுட்டா. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி என்னோட பையனை விட்டுடுங்க சார். சார், அடிபட்ட அரவிந்த் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல சார். ப்ளீஸ் சார், கொஞ்சம் விட்டுருங்க சார். அரவிந்த் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னா என்ன? அவர் மாமனார் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவன் மேல எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளுறதுல குறியா இருக்காரு. ஐயோ, வேண்டாம் சார். சார் வேண்டாம். அத்தை, அழாதீங்க. சார், அந்த பையன் எனக்கு வேண்டப்பட்ட பையன். எஃப்ஐஆர் எதுவும் போட வேண்டாம் சார். அடிப்பட்ட பையனும் எனக்கு வேண்டி வந்தா சார். நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன். நான் அவனை ஆஃப் பண்ணி கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. யோ 501 அவனை கூட்டு வாங்க. ஓகே சார். ஏய், உன்னை ஐயா கூப்பிடாரு, வா. படிச்சவன் தானே நீ? இப்படி ரவுடி பாய மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? இந்த பார், உங்க அம்மா இவ்வளவு தூரம் கெஞ்சிறதுனாலையும் அடிபட்ட பையன் உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்காதனாலையும் தான் உன்னை விடுறேன். இனிமேலாவது ஆத்திரப்படாம கொஞ்சம் பொறுமையா நடந்துக்க. இவங்கிட்ட கையெழுத்தை வாங்கிட்டு அனுப்பி விடியா. வாப்பா. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். பரவாயில்லம்மா. இனிமேலாவது உங்க பையனை பிரச்சனை பண்ணாம இருக்க சொல்லுங்க. கூட்டிட்டு போங்க. ரொம்ப நன்றி போங்க. சார். சந்தோஷ், ஏன்டா இப்படி ஆத்திரப்படுற? உன் கோவத்தெல்லாம் டிரைவிங்லயா காட்டுவ? அதான் வந்துட்டல்ல, விட. இல்ல பவி, என்னோட ஆத்திரம் இன்னும் அடங்கல. அந்த அரவிந்த் எவ்வளவு பெரிய ஃப்ராடா இருந்திருக்கான். அவன் ஒரு பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு ஏன் அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி அசிங்கப்படுத்தினது இல்லாம நம்ம வீட்டுக்கே வந்து நின்னா எனக்கு கோவம் வராதா? அதனாலதான் அடிச்சேன். குட்டி, கோவப்படாத. உன் முன் கோவத்தினாலதான் இப்ப போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்திருக்கோம். நீ கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். அப்படியா? எல்லாமே என்னாலதான் இல்ல? நான் தான் கோவப்பட்டு அந்த அரவிந்த் அடிச்சேன்ல? என்னாச்சு சந்தோஷ்? எதுக்கு இப்ப கார் நிறுத்துன? கொஞ்சம் கார்ல இருந்து இறங்குறீங்களா? எதுக்கு இப்ப அத்தைய கார்ல இருந்து இறங்க சொல்ற? நீ வாய மூடிட்டு இரு. சொல்றேன்ல, கொஞ்சம் கீழே இறங்குங்க. இப்ப இறங்க போறீங்களா இல்லையா? குட்டி, 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 நில்லு. குட்டி, குட்டி, நில்லு குட்டி. குட்டி, குட்டி, நில்லு, நில்லு குட்டி. டேய் மச்சான், சொல்லு மச்சான். அங்க பாரு ஒரு பொம்பளை.
தனியா நிக்குது. எந்த நேரத்தில் எங்க என்ன பண்ணுது? யாரா இருக்கும்? ஆ? டேய், யாரா இருந்தா என்னடா, நமக்கு தேவை அதுகிட்ட இருந்து ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். வாங்கடா. வா நில்லுமா, உங்களை நாங்க எதுவும் பண்ண மாட்டோம். எங்களுக்கு ஒரு கோட்டருக்கு வழி சொல்லிட்டு போமா. ஏம்மா, ஏய். ஏய், ஏய், ஏய். இன்னத்துக்கு இம்மா அவசரமா ஓடி வந்துக்கிற? 4 பேர் குடிச்சிட்டு துரத்துனாங்க. குடிக்கார பசங்க துரத்துனாங்களா? ஏம்மா, இங்க மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் இவங்களாலதான் ரோதனை. இந்த செயின் அத்துன்னு போறது, இந்த துட்டை லவுட்டிக்கின்னு போறது, இந்த எல்லா இம்சைங்களும் இந்த குடிகார பசங்களாலதான். இங்க வந்தாங்கன்னு வச்சுக்கோ, சவுட்ல ஒண்ணு விட்டுருவேன். நீ எதை பத்தியும் கவலைப்படாம ஏறி குந்து. குந்து கண்ணே, வா குந்து. ஆ, ஏன் பவி எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? நான் அப்படி என்ன ஆசைப்பட்டேன்? அம்மா, நீ, நான், தாத்தான்னு எனக்குன்னு ஒரு குடும்பம், எப்பவும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு லைஃப். இதுல என்ன தப்பு இருக்கு? அதை கெடுக்கிற மாதிரியே நடந்துகிட்டு இருக்கு. இல்ல பவி, நான் அம்மாவை புரிஞ்சுக்காம தாந்தோணித்தனமா இருந்தப்பெல்லாம் என் கூடவே இருந்தாங்க. இப்போ நான் பாசமா பார்க்கும்போது இப்படி தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்காங்க. நான் டவுன் ஆயிட்டேன் பவி. எனக்குள்ள இருந்த அந்த ஹாப்பியான சந்தோஷ் இனிமே இருப்பானான்னு கூட டவுட்டா இருக்கு. இப்ப ஏன்டா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஏதோ நம்ம கெட்ட நேரம் இப்படி எல்லாம் நடந்து தொலைக்குது. எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். முதல்ல அத்தைய கூட்டிட்டு வரணும். ப்ளீஸ் டா, தயவு செஞ்சு வண்டியை எடு சந்தோஷ். சீக்கிரம் சரி, போ. போலாம். பவி, அம்மாவை இங்கதானே இறக்கி விட்டோம். இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க. அத்தை, அத்தை. பவி, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் பவி. என்ன நல்லா திட்டு. தப்பு பண்ணிட்டேன். என்ன நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேளு, அப்பதான் எனக்கு புத்தி வரும். ச்சே, நான் பண்ணதை நினைச்சா எனக்கே பிடிக்கல. சந்தோஷ், அத்தை கண்டிப்பா இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க. நீ வா வா, அத்தையை தேடலாம் வா. அம்மா,